அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தக வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் என்று சொல்லி நேசர் சொல்லுகிறதாகவும், அவருடைய நண்பர்கள் அவர்களை பார்த்து மணவாளனையும் மணவாட்டியும் பார்த்து சொல்லுகிறதாக, சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறதாகவும், அதற்கு பின்பாக நடந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே நேசரை குறித்து அங்கே சூலமித்தியால் சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டே, நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கிற்று. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என்று சொல்லி இங்கே சூலமித்தியால் வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேசரானவர் தன்னுடைய வேலையின் நிமித்தமாக வெளியே சென்றிருக்கிறார். காலதாமதம் ஆகி அவர் வருகிறார். இவள் தூங்கும்படியாக நித்திரை பண்ணிவிட்டால் இதயம் விழித்திருந்தது என்று சொல்லுகிறாள். அவர் அழகாக கூப்பிடுகிறார், பாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி, சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்றெல்லாம் சொல்லி அழைத்து கதவை திற. என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? தலை பனியினால என் தலைமயிர் இரவில பெய்யும் தூறலினால நனைந்திருக்கிறது. நீ அவசரமாக கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தட்டுகிற தன்னுடைய நேசரின் சத்தத்தை கேட்டுட்டு அவ ஆயத்தமில்லாத தன்னுடைய தன்மையை உணர்ந்தவளாக அவள் சொல்லுகிறாள். தாமதத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட கோபம் ஒரு பக்கம், தன்னுடைய கீழான நிலைமையிலிருந்து இந்த அளவிற்கு தன்னை தூக்கி எடுத்ததை நினையாதபடி நன்றி மறந்தவளாக அவள் சொல்லுகிறாள். நான் திரும்ப ஒரு வாட்டி என்னை எப்படி ஆயத்தமாக்கிட்டு என் கால்களையெல்லாம் நான் திரும்ப அழுக்காக்க முடியும்? அழுக்கிலேயே இருந்தவளை சுத்தப்படுத்தி அத்தனையாய் அரண்மனையில் ஒரு எப்ராயிம் தேசத்தின் மலைகளில் வாழ்ந்த ஒரு மகளை எருசலேம் நகரத்தினுடைய அரண்மனையில் வாழ வைத்த அவருக்கு அவள் சொல்லுகிற பதில், என்னுடைய கால்களை நான் எப்படி அழுக்காக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவர் திரும்பவும் ஒரு முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களினுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் கதவை அதனுடைய அருகிலே ஒரு சின்ன துவாரமாவது, அதாவது இடைவெளி இருக்கும்படியாக வெளியே இருந்து கதவை திறக்கும்படியாக அமைத்திருந்தார்கள். உள்ளே இருந்து சாவியை வைத்து பூட்டிவிட்டால் மாத்திரமே திறக்க முடியாது. மற்றபடி துவாரத்தின் வழியாக அந்த கையை விட்டு கதவை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுது வெளியே சென்ற மணவாளன் தான் வந்துவிட்டேன் என்பதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக அந்த துவாரத்தின் வழியாக கைகளை விட்டு அந்த கைப்பிடிகளின் மேலே அவர்கள் அந்த வாசனை திரவியங்களை, வெள்ளை போலத்தையும் அந்த வாசனை உள்ள அந்த வெள்ளை போலத்தை அவர்கள் பூசி விடுவது வழக்கம். அந்த வாசனை நிமித்தமாக மணவாட்டி அறிந்து கொள்ள முடியும், மணவாளன் வந்துவிட்டார், நாம் கதவை திறக்க எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியான ஒரு முயற்சியையும் இங்கே நேசர் எடுத்து பார்க்கிறார். அவர் எடுத்து பார்த்த பொழுது அவர் கடந்து சென்று விட்டார். அப்போதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு தூண்டப்படுகிறது. அந்த உணர்வு கொஞ்சம் கால தாமதமாகி வருகிறது. ஐயோ, என் நேசருக்காக நான் கதவை திறக்க நான் திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார் என்று சொல்லுகிறார். அவன் அந்த கைப்பிடியை பிடித்த பொழுது அவர் தடவி இருந்த அந்த வெள்ளை போலவும் அவள் கைப்பிடிகளிலிருந்து என் கைகளிலையும் என் விரல்களிலையும் அவைகள் வடிந்தன என்று சொல்லுகிறாள். வெளியே வந்து பார்த்தா அவர் இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகளால் என் உள்ளம் சோர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறாள். அவரை தேடினேன்,
அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, இவள் வெளியே வந்து தேடி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. நகரத்துக்கு ஓடி வந்துட்டா திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர்கள் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறாள். நேசரோடு கூட வராமல் தனிமையில் வந்த அவளை அங்கே காக்க வேண்டியவர்களை தாக்குகிற ஒரு நிலைமைக்கு அவள் ஆளாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நேசரோடு கூட வந்திருந்தால் அத்தனையாக அவர்கள் அடையாளம் கொண்டு அத்தனை மரியாதை செலுத்தியிருக்க முடியும். தனிமையில் ஓடி வந்த அவளுக்கு கிடைத்ததெல்லாம் காக்க வேண்டியவர்களே, தேசத்தை பட்டணத்தை காக்க வேண்டியவர்களே, அவளை காயப்படுத்துகிற ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறாள். வெளியே போய் எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அவள் புலம்புகிறதை பார்க்கிறோம். நான் இப்பொழுது மீண்டுமாய் காதல் நோயுற்றிருக்கிறேன், என்னுடைய நிலைமையை நீங்கள் அவருக்கு புரிய வைக்கும்படியாக சொல்லுங்கள். நான் கூப்பிட்டாலும் சத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறார். அவரை தேடினாலும் நான் கண்டடைய முடியவில்லை, இப்பொழுது காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்கிற தன்னுடைய நிலைமைகளை சொல்லுகிறதாக இந்த பகுதியிலே சூலமித்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலக பிரகாரமாக இணைக்கப்பட்டிருக்கிற மணவாளன் மணவாட்டிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் அக்கறை மிக்க ஒரு கவனம் தேவை என்பதை இந்த பகுதியானது உணர்த்துகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலையானது பனியினால, தலை மயிரானது இரவில் பெய்யும் தூறலினால நினைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவளுக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறதே. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். என்னுடைய சரீரம் வெளியே நனையும் பொழுது நான் எத்தனையாக துரிதமாக எழுந்து நான் கதவை திறந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை அற்று காணப்பட்டபடியினாலே அவளுக்கு இப்படிப்பட்ட கோர நிகழ்ச்சிகள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேசத்தினுடைய குறைவுகள் இன்றைக்கு தனிமையில் பேசுகிறதற்கு நேரமின்மை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் முரண்பாடுகளை பெருக்கக்கூடியதாக, மனம் திறந்து பேசாததினால அநேக பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதமே சொல்லுகிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தனிமை உணர்விலிருந்து விடுபடும்படியாக இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை மனித உறவிலை ஏற்படுத்தி கொடுத்தார். இல்ல உறவில் தனிமை உணர்வு ஏற்படுமாயின் அது அந்த அமைப்புக்கே மிகவும் பெரிய ஒரு பேராபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கிறபடியினால துரிதமாக அந்த தனிமை உணர்வை களைந்து போடுவது இருவருக்குமே அது கடமையாக இருக்கிறது. ஆகவே இருவரும் ஒருவரை ஒருவர் பெரியதாக பார்க்கும் பொழுது அவர்களிடையிலே காணப்படுகிற இடைவெளிகள் சிறியதாக தோன்ற ஆரம்பித்துவிடும். அவர்கள் நெருக்கமாக அவர்கள் வாழ வேண்டும், தங்களுடைய ஆதி அன்பை எப்பொழுதும் நினைத்தவர்களாக, தங்களுடைய உடன்படிக்கையை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் கரிசனை செலுத்தி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வேத பகுதியானது நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே கால தாமதத்தால் வருகிற கோபம், அந்த தனிமை உணர்வு, கருத்து வேறுபாடு, இவைகளும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதாக அது மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நேசர் சொல்லுகிறாரே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திறப்பதற்கு எத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்துக்கு வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படியாக எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எப்போ வந்து தட்டுவாரோ, நம்முடைய அறைகள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும், நம்முடைய விளக்குகள் எரிகிறதா இருக்க வேண்டும்,
சோம்பலாக இருந்து தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அவர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஆண்டவர் அவரோடு கூட உறவாடும்படியாய் அழைக்கிற நேரங்களில் அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மோடு கூட உறவாடும்படியாய் விரும்புகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் முதல் நேரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட உறவாடுகிறதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னு சொன்னால் அவருக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அந்த உறவு அவருடைய வருகை பரியந்தமும் சுமூகமாக நமக்குள்ளாக செல்ல முடியும். அதைத்தான் இந்த வேத பகுதியானது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மணவாளனும் மணவாட்டியும் இப்படிப்பட்ட காரியங்களிலே எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை நெடுகவே கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஆண்டவரோடு கூட அவருடைய வருகை பரியந்தமும் அவரோடு கூட நாம் ஏற்படுத்தி இருக்கிற ஐக்கியத்தில் எத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பகுதிகள் நமக்கு போதிக்கிறது. எந்த நிலைமையிலிருந்து அவர் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரித்து இத்தனையாய் எனக்கு வாழ்வளித்து இருக்கிறாரே, அவர் தட்டுகிற நேரத்தில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் எழுந்திருக்கத்தக்கதாக நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழுகிறவனாக இருக்க வேண்டும் என்கிறதையும் இந்த பகுதியானது நமக்கு உணர்த்துகிறது. இவைகளை கடைபிடிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் அறியணுமே, நான் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.